அந்த பெருமானுடைய தொண்டு என்ன? வாயிலார் என நீடிய மாக்குடி தூயமாம் அறிவின் முதல் தோன்றியே நாயனார் திரு தொண்டின் அயப்புரு மேய காதல் விருப்பின் விளங்குவார். வாயிலார் என நீடிய மாக்குடி தூய மாமரபின் முதல் தோன்றியே அந்த அற்புதமான வேளாளர்களுடைய பழமை மிக்க அந்த குடியிலே அவதாரம் செய்த நாயனார் திருத்தொண்டின் நயப்பொரு திருத்தொண்டு நாயனார் சிவபெருமானுடைய பாத மரங்களுக்கு தொண்டு செய்தார். திருத்தொண்டின் நயப்பொரு மேய காதல் அவர் அப்பெருமானுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று காதல் காதல் விருப்பின் விளங்குவார். பெருமானுக்கு தொண்டு செய்யணும், அவர் பாத மரங்களை வணங்க வேண்டும், அவருக்கு நாம் அடிமையாக வேண்டும், அவர் நமக்கு ஆண்டான் நாம் அடிமை என்ற உணர்வு வர வேண்டும் என்பதற்காக உறுதிப்பாடோடு சுவாமி வழிபாடு செய்கிறார். எப்படி அந்த பெருமானுக்கு எப்படி வழிபாடு செய்யப்படுறார்? அடுத்த பாட்டு இந்த சரித்திரத்திலே மையப்பாடு அந்த பாடல் தான். சுவாமியே சிவபெருமானை அவர் எங்கே வைக்கிறார் பாருங்க. மரபாமையால் அமைத்த மன கோயில் உள்ளிருத்தே ஒரு ஆதி தனை உணரும் ஒளி விளக்கு சுடரேற்றி இரவாத ஆனந்தம் என்னும் திருமஞ்சனமாட்டி அரபானற்கு அன்பு என்னும் அமுது அர்ச்சனை அமுது அமைத்து அர்ச்சனை செய்வார். ஹரே நம பார்வதி பதையே. வாயிலார் நாயனார் செய்த பூஜை இருக்கிறதே அகப்பூஜை. மனதிலானே சாமிக்கு பூஜை பண்றார். அந்த பூஜையில மரபாமையால் அமைத்த மன கோயில் உள்ளமாகிய அற்புதமான கோயில் என்றும் என் பெருமானை மரபாது அமைத்த அந்த கோயில் அது. மரபாமையால் அமைத்த மன கோயில். அந்த மனக்கோயிலுக்குள்ள பரமேஸ்வரனை கபாலீஸ்வர பெருமான இருத்துகிறார், பிரவேசப்படுறார். மரபாமையால் அமைத்த மனக்கோயில் உள்ளிருத்தி அந்த பெருமான சதா அந்த ஹிருதயமாகிய தாமரை மலர் மேல இதயமாகிய தாமரை மீது என் பெருமானை எழுந்தருளச் செய்து தரிசனம். எப்படி தரிசனம் என்றால் அகப்பூஜை செய்வதற்கு 8 மலர்கள், வாடாத மலர்கள் 8. அந்த உயிர் கொலை செய்யாமை, அருள் பொறி அடக்கம், வாய்மை, அன்பு, அறிவு, பொறைமை என்று 8 வகைப்பட்ட மலர்கள். இந்த மலர்களால சுவாமிக்கு அர்ச்சனை பண்றார். எப்படிப்பட்ட பூஜை? வந்து அகப்பூஜை. அங்கே ஒரு நாளும் உள்ளே இருக்கிற சுவாமியை மறக்க மாட்டார். நம்ம அப்படி அட்டதாமத்தோட வணங்குறோம். அதான் வெடிந்தோட நேர சினிமாவுக்கு அங்க அந்த நீல பார்த்துருக்கும் யாரும் சங்கரிங்க போடுவோம், யாரும் நினைக்கிறார் சிவான சொந்த படம். அது ஒரு செகண்ட் தான். சிவான நிறைய நேராயிட்டு இருக்கு. உங்கதற்கு நீ தண்ணி விடுவோம், உங்கதற்கு தண்ணி விடுச்சா நிறைய விட்டானா கதை அப்படி போய் இவர் அப்படி இல்லை. மரபாமையால் அமைத்த மனக்கோயில் உள்ளிருத்தி தேவாரம் நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன், நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன், அனைத்தை மத வேளம் உரித்தவன். அழகான தேவாரம். நினைப்பவர் யாரு விடாது மறவாம நினைக்கிறாங்களோ அவருடைய மனதை கோயிலாக்கிறாரா சிவருமான். நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன். திருமந்திரம். உள்ளம் பெரும் கோயில் ஊன் உடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல் தெள்ள தெளிந்தார்க்கு சிவன் சிவலிங்கம் கள்ள புலரைந்தும் காளாமணி விளக்கே. யோகனில் இருக்கிற திருமூல நாயனார் இந்த அற்புத வாக்கு உள்ளம் பெரும் கோயில். உள்ளம் என்பது இங்கே உயிர், உயிர்தான் பெருங்கோயில். அந்த கோயில் உள்ளத்துல கற்பகிரகம் இருக்கு. அந்த கற்பகிரகத்துக்கு வெளியே ஒரு அழகான கோயில் வேணுமே, அதான் உடம்பு. ஊனுடம்பு ஆலயம்
இந்த ஊரோட ஆலயம், இந்த ஆலயத்துல அருமையா விபூதி பூசினா ஆலயம் பிரகாசமா இருக்கும். அந்த ஆலயம் அப்படிப்பட்ட ஆலயம். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம். அந்த அருமையான ஆலயத்துக்கு எப்படி கோபுர வாசல், வாய் கோபுர வாசல், அழகான கோயில் வாசல், அருமையான தேவாரம் பண்றதா அந்த கோயிலுக்கு வாசல் திருமந்திரம். அது மாத்திரமா இங்கே அழகாக அந்த விஷயத்தை அப்படியே மரபாமையால் அமைத்த மனக்கோயில் உள்ளிருத்தி உறவாதி தன்னை உணரும் ஒளி விளக்கு சுடரேற்றி. அந்த கோயிலுக்குள்ள இன்றைக்கும் அழியாத கள்ளப்புலரையும் காளாமணி விளக்கு என்று அணையாத விளக்கு வேணுமே. அதுதான் ஞானம். ஞானமாகிய அறிவாகிய பெருமானை அறிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற சதா அந்த விருப்பத்தால் விளைகின்ற அறிவு இருக்குதே, அதுதான் விளக்கு. அது அணையாது. ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள். சரியை கொண்டிருக்கிறவர்கள் உடம்புனால சுவாமி வழிபாடு, கிரியை கொண்டிருக்கிறவர்கள் உடம்பாலே மனதாலே வழிபாடு செய்கிறார்கள். யோக நிலையில் இருக்கிறவர்கள் மனதால சுவாமி வழிபாடு செய்கிறார்கள். ஞானத்தின் நிலையில் இருக்கிறவர்கள் அறிவால் சிவபெருமான் வழிபாடு செய்கிறார்கள். அதான் உறவு ஆதி, ஆதியாக பரமேஸ்வரன் தானே உணரும் அந்த உணர்தல், அதான் ஞானம். சுவாமி சதா சிந்தித்து அறிந்து கொண்டே இருக்கிறார். உறவாதி தன்னை உணரும் ஒளி விளக்கு சுடரேற்றி. பரமேஸ்வரனை அறியக்கூடிய ஞானமாகிய விளக்கு அங்க அழகா இருந்து கொண்டே இருக்கிறது எப்பவும் அந்த கோயிலுக்குள்ள. சரி, சாமிக்கு அபிஷேகம் பண்ணணும். வயலார் நாயனார் அந்த தன் இதயமாக தாமரை உள்ளம் பெருகோயில் இருக்கிற அந்த பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணணும். அதுக்காக ஒரு ஹோஸ் பைப் எடுத்து இப்படி இப்படி வாய் விட விட்டு சாமிக்கு அபிஷேகம் பண்ண முடியும். அபிஷேகம் அருமையான அபிஷேகம். ஏறவாத ஆனந்தம் என்னும் திருமஞ்சனமாட்டி. ஆனந்தம் பெருமானை வழிபடுவதால் கிடைக்கக்கூடிய பேரின்ப உணர்வு இருக்குத, அந்த உணர்வுனால கண்ணீர் மழை பொழிது. அப்படியே ஆனந்தத்தினால சாமி அப்படியே அபிஷேகம் பண்றாரு. ஆனந்த உணர்வோட அபிஷேகம் நடக்குது. சாமி ஆனந்தத்துல அப்படியே கண்ணீர் மல்க அபிஷேகம் பண்றாரு. அது ஒரு நாளும் குறையாது, ஒரு நாளும் அழியாது. அந்த ஆனந்தம் ஏறபாத ஆனந்தம். நம்முடைய உலகத்துல பார்த்துட்டு சிக்கின் கொஞ்ச நேரத்துக்கு போயிடும். பசியோடு இருக்கும்போது நல்லா அருமையா சோறு போட்டு தயிரை போட்டு நல்லா ஊர்ல வச்சா பசியோடு நல்லா இருக்கு. ஒரு 4-5 வாரி நல்லா ருசியா இருக்கும். என்ன அழகா பழைய சோறு ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஊருகாக்கு இந்த சோறு ரொம்ப மேட்ச். இந்த வெயிலுக்கு நல்லா இருக்கு சாப்பிட்டு. அப்புறம் ஒரு 6-7 உருண்டை பெரிய பெரிய உருண்டை வாயில போன அப்புறம் 8வது உருண்டை கொஞ்சம் அப்படியே கண்ணு சுழிக்குது. இது சாப்பிட்டா எந்திக்கணும் சொல்லிட்டாங்க பக்கத்துல. ஒரு நல்லா ஒரு பக்கம் அரிசி வச்சு படையுது, கண்மொழி புதுங்குது. இது சிக்கின் அல்வா. எவ்வளவுதான் அல்வா சாப்பிடுங்க? 1 கிலோ அதிகபட்சமா பணம் சாப்பிடுங்க ஒரு நேரத்தில். அதிகபட்சம் தாம்பரத்தில் அல்வா படம் சாப்பிடணும்னா ஆஸ்பத்திரி ஐயா கிடப்பது. அதனால இந்த இன்பம் இறந்து போற இன்பம். ஆனால் என் பெருமானுடைய திருவடியில வைத்த அன்பால் விளைகின்ற இன்பம் இருக்கிறதே, சுவாமிகள் அடைமையார். இரவாத ஆனந்தம் திருமஞ்சனமாட்டி. திருமஞ்சன் ஆயிடுச்சு சுவாமிக்கு. திருமஞ்சனாட்டு சுவாமி குளிக்காது, மரபு தெரியாது. சாமி குளிக்காரு. இதுதான் சாமிக்கு பெட்ரூம். பள்ளியறையை பார்த்து இந்த நாய் பேசுற ஆங்கில வார்த்தை பெட்ரூம் ஆகும். விளங்காது நம்ம ஆட்கள். ஏன்னா நம்ம ஆட்கள் நம்ம நாட்டிலையும் இந்த கிறிஸ்தவனும் முஸ்லீமும் நம்ம அதிகமாக கழிவுறாங்க. இவன் தான் கழிவுறான் நம்ம சாமி பற்றி. அந்த மரபு பாருங்க. திருமஞ்சனம் சுவாமி அபிஷேகம் பண்றது அறிவியல் சாமி குளிக்காரு சொல்ற. இரவாத ஆனந்தமென் திருமஞ்சனமாட்டி. சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணணுமே. இந்த நம்ம சின்னாத்து நைவேத்தியம் பண்ணுவான். அழகா சாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு சின்னாத்து நைவேத்தியம் பண்ணுவான். நல்லா அப்பளத்தை எடுத்து ஒரு கடி தான் கடிச்சிட்டு சாமிக்கு அப்படியே சின்னாத்து அப்படியே திரு
அமுது